ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரகுபதி ராஜ் லோகு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாக அவதிப்படுறது பேக் பெயின், அதாவது L4 L5 இஷ்யூ இல்லைன்னா சியாட்டிக்கா. இந்த L4 L5 இஷ்யூ எதனால வருது அப்படின்னாக்கா, நீங்கள் அதிகமாக ரெஸ்ட் எடுக்காம வெயிட் தூக்கிட்டு வேலை செஞ்சாலும், ஒரு எக்ஸசைஸ் யோகா எதுவுமே பண்ணாமல் வர்றது சாப்பிட்றது தூங்குறது வேலைக்கு போகிறது, வர்றது சாப்பிட்றது தூங்குறது வேலைக்கு போகிறது. ஸோ பாடிக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஈஸியாக வந்துடும். அதாவது உடல் உழைப்பு நம்பி இருக்கிறவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையில் இப்போ அவதிப்படுறாங்க. அது யாருன்னா இந்த டிராக்டர் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க, அதே போல் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இன்னைக்கு அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க L4 L5, அதாவது பேக் பெயின் இஷ்யூ. அதுக்கு நான் என்கிட்ட வரவங்களுக்கு நான் என்னன்னா ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறது அதிகமாக சொல்றதுன்னா ஒரு 10 days 15 days ரெஸ்ட் எடுக்க தான் சொல்கிறேன். அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 daysலேயே ஃபோன் பண்ணி சார் மறுபடியும் எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது, நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கு. நான் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் பெல்ட் கம்பல்சரி போடணும், ஓகேங்களா? அதே போல் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட் தூக்குறதோ இல்லை அதிகமாக பைக் ஓட்டுறதோ அது போலாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அது அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, என்கிட்டே இல்லை சார் என்னால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, நான் வேலைக்கு போனால் தான் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியும். அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் போனீங்கன்னா 6 months நீங்கள் படுத்து படிக்காத இருக்கணும், எழுந்து கூட முடியாது. உங்களால் சுயமாக எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு துணை இருந்தால் அவங்க தான் எல்லாமே பண்ணி ஆகணும். படுத்த படுக்கையிலேருந்து எழுதுக்கவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன் போகும்போது ஆப்ரேஷன்ற அந்த சுச்சுவேஷன் போச்சுனாலே நீங்கள் அவ்வளோதான், டோட்டலாக அந்த 6 மாதம் எல்லாமே லாஸ் தான் உங்களுக்கு. அதனால L4 L5 அந்த கம்ப்ரெஷன் தான். அந்த கம்ப்ரெஷன் எடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் கொடுத்தாலே அந்த நரம்பு ஹீல் ஆயிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸசைஸ் மட்டும்தான். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வயசானாலும் சரி, 70 வயசானாலும் உங்களுக்கு அந்த பேக் பெயின் வராது. மெயினா சொல்றது எக்ஸசைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காக்கா, குருவி, கோழி, நாய், பன்னி, மாடுல இருந்து உடல் பயிற்சி செய்யுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோழி எழுந்த உடனே ரெக்கையை இப்படி பண்ணும். ஒரு நாய் அதோட உடம்ப முன்னும் பின்னுமா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து தான் அடுத்தது ஓனரே வந்தாலும் வாலாட்டின்னு ஓடும், ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், எந்த ஒரு விலங்கா இருக்கட்டும், எல்லாமே காலையில அதாவது தூங்கி எழுந்த உடனே ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து தான் அடுத்தது அதோட வேலையே செய்யும். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. ஒரு போன் வருதா தூக்கத்தான் சடனா எழுந்திருக்கான். அது மாதிரி பண்ணும்போது உயிரே போயிடும். விடுங்க, அது ஒன்று ரிங் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் ஆக போறது இல்லை. முழிச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க பாடிக்கு, ரொம்ப நல்லது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கேரண்டியா சொல்றேன். கொஞ்சம் டெய்லி தினமும் ஃபாலோ பண்ணுங்க, உடம்புக்கு ஸ்ட்ரெச் கொடுங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.